ஹாய் ஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் போன கிளாஸில் வந்துட்டு உங்களுக்கு இதை வந்துட்டு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். இந்த கர்வ் லைனில் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்டாக அப்படின்னு தெரியணும் இல்லைங்களா? அதனால் இப்போது இந்த கிளாஸில் நான் போட்டு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு செயின், இந்த மாதிரி கர்வில் வந்துட்டு கொஞ்சம் சின்ன செயினாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். ஒரு இடத்துல வந்துட்டு கொஞ்சம் குண்டாக இருக்கிறது, ஒரு இடத்துல ஒல்லியாக இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் சேமாகவே இருக்கணும் ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டிங் வரைக்கும். அதனால் அந்த கர்வில் வந்துட்டு கொஞ்சம் செயின் சின்னதாக எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். எல்லோரும் இந்த கர்வ் பேட்டர்ன் வந்துட்டு, இந்த கொடி பேட்டர்ன் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எவ்வளோ பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க நான் வந்துட்டு இது சொல்லித்தரதுக்கு முன்னாடி? நீங்கள் போட்டால் இந்த கொம்பு டிசைன் வந்துட்டு கரெக்டாக அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு. அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சிஸ்டர்ஸ்க்காக கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நான் போடுறத இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் போடுறத கவனமாக கவனிங்க. அடுத்தது நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்டு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது பேக் செயின் ஸ்டிச் வந்துட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன் வாங்க. எப்பவும் போல் ஆப்போசிட்டில் ஒரு லாக்கு, ஜரிலேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் நான். அதனால் ஜரிலேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பீடு வந்துட்டு வச்சு ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன் நான். பீடு வந்துட்டு உங்கள்கிட்ட என்ன சைஸ் பீடு இருக்கோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. இதுதான் வைக்கணுங்கிறது நான் சொல்லலை. உங்கள்கிட்ட என்ன சைஸ் பீடு இருக்கோ அதை வச்சுக்கோங்க. இப்போ வாங்க, ஒரு செயினை எடுத்துக்காமல் இருக்க ஒரு லாக், அதுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு ஒரு குட்டி லாக் வச்சுட்டு இப்போது பீடு எடுத்து உள்ளே கொடுத்துட்டு ஒரு லாக். ஓகேங்களா? இது வந்துட்டு முடிச்சு எப்படி தெரியும்? இந்த இடத்துல முடிச்சுக்கு பதிலாக பீடு நம்மளுக்கு வந்துட்டு ஹைலைட்டாக தெரியும். சரிங்களா? ஒரு செயினை எடுத்துக்காமல் இருக்க ஒரு லாக், ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு ஒரு பீடு. நீங்கள் உங்கள்கிட்ட என்ன பீடு இருக்கோ அதை போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் எனக்கு ஒரு சின்ன யூவில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சரி. இப்போ வந்துட்டு நான் எதுக்கு சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? நான் வந்துட்டு நீங்கள் போடுறது எனக்கு தெரியாது இல்லையா? அதனால் உங்களுக்கு தெரியணும்ல நம்ம போட்டிருக்கிறது கரெக்டாக இல்லையா. நம்ம ஃப்ரீ கிளாஸில் கற்றுட்ருக்கோம். இதை முடித்ததுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதனால் நான் சொல்கிற ஹோம்ஒர்க்கை நானும் அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன். அதனால தான் உங்கள்கிட்டையும் நான் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரணும் அப்படின்னு தான் வந்துட்டு நான் ஃப்ரீ கிளாஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணியும் காமிக்கிறேன். அதனால தான் தெரியணும், நீங்களும் பயம் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பயம் இல்லாமல் எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னு. எல்லாருமே ஆர்டர் எடுத்து போடுவீங்க, அதுக்கு எனக்கு வந்துட்டு முழு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று, மெட்டீரியல் கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ்க்கு டைம் ஒதுக்குனீங்கன்னாவே நம்ம நல்லா ஒர்க் பண்ணிடலாம். இப்போது இங்கே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா?
இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த யூ பேட்டர்ன், இந்த கர்வ் பேட்டர்ன், ஸ்டெம் ஸ்டிச், இது வந்துட்டு ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த கர்வ் பேட்டர்ன் போடணும். கொடி டிசைன் சொல்லுவாங்க. இது வந்துட்டு நம்ம பீடு யூஸ் பண்ணி பேக் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். சரிங்களா? நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ பேர் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சிஸ்டர் நான் கரெக்டாக போட்டிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய் பாய்.